இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பாய்லர் எஃபிஷியன்சி இன்டைரக்ட் மெத்தட் மூலயமா எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். இன்டைரக்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் வந்து ஹீட் லாஸ் மெத்தடு. அதே மாதிரி டைரக்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் வந்து இன்புட் அவுட்புட் மெத்தடு. எப்படி வந்து இன்டைரக்ட் மெத்தட் மூலயமா பாய்லர் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஃபார்முலா இதுதான். 100 மைனஸ் L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் L3 ப்ளஸ் L4 ப்ளஸ் L5 ப்ளஸ் L6 ப்ளஸ் L7 ப்ளஸ் L8. This loss is applicable for solid liquid gas fire boiler. L1 loss due to dry flue gas. L2 loss due to hydrogen in fuel. L3 loss due to moisture in fuel. L4 loss due to moisture in air. L5 loss due to carbon monoxide. L6 loss due to radiation and convection or surface heat loss. இந்த 6 இது மட்டும்தான் சாலிடு லிக்விடு கேஸ் ஃபயர்டு பாய்லருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2 லாஸ் இருக்குது. இந்த 2 லாஸ் வந்து ஒன்லி சாலிடு ஃபியூல் ஃபயர்டு பாய்லருக்கு மட்டும். ஏன்னா இதில் வந்து ஆஸ் வரும், அதுக்காக. L7 லாஸ் டியூ டு அன்பர்ன்டு ஃபியூவல் இன் ஃப்ளையர்ஸ். L8 லாஸ் டியூ டு அன்பர்ன்டு ஃபியூவல் இன் பாட்டமஸ். ஃபஸ்ட்டு L1 லாஸ் டியூ டு ட்ரை ஃப்ளூ கேஸ். L1 ஈக்குவல் டு M into Cp into Tf minus Ta by GCV of fuel into 100. இதில் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ். அது என்ன யூனிட்டில் வரும்னா kg per kg ஆஃப் ஃபியூவலில் வரும். Cp ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஃப்ளூ கேஸ். இது வேல்யூ என்னென்னா 0.23 கிலோ கலோரி பெர் கேஜி டிகிரி செல்சியஸ். Tf ஃப்ளூ கேஸ் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கணும். Ta ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் நடத்தணும், சரௌண்டிங் ஏர் டெம்பரேச்சர் தான், அது டிகிரி செல்சியஸ். இந்த ஃப்ளூ கேஸ் டெம்பரேச்சருங்கிறது ஏபிஹெச்சோட அவுட்லெட் டெம்பரேச்சர் எடுத்துக்கணும். இதில் வந்து இந்த சிபி டிஎஃப் டிஏ வேல்யூ ஜிசிவி வேல்யூலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் வந்து நம்மளாக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒரு சிம்பிள் மெத்தடும் ஒன்று இருக்குது, சொல்கிறோம். M ஈக்குவல் டு mass of CO2 plus SO2 plus N2 plus O2 flue gas plus mass of N2 in combustion air supplied. இதில் வந்து C by 100 into 44 by 12. இதில் 44ங்கிறது இது கார்பனோட மாஸ் நம்பர். கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, சல்ஃபருக்கு 32, நைட்ரஜனுக்கு 14. இப்போ CO2னா கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 16, 16, 16, 32, 32 + 12 44, 44 by 12. அதே மாதிரி தான் S by 100 into 64 by 32. இது சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு ப்ளஸ் N2 வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலன்னா அதை விட்டுருங்க. ப்ளஸ் AAR minus TAR into 23 by 100. இந்த ஏஆர்னா ஆக்சுவல் ஏர் ரெக்யூர்டு, டிஏஆர்னா தியரட்டிக்கல் ஏர் ரெக்யூர்டு. இதில் 23ங்கிறது வெயிட் ஆஃப் ஆக்சிஜன், 77ங்கிறது வெயிட் ஆஃப் நைட்ரஜன். ஒரு ஏரில் வந்து எவ்வளோ வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்குன்னு. ப்ளஸ் அந்த மாஸ் ஆஃப் N2 கம்பஷன் ஏர் சப்ளை சொல்லணும். அதில் ஏஆர் இன்ட்டு 77 by 100. இதில் சிம்பிள் மெத்தடு, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா சிம்பிள் மெத்தடு ஒன்று இருக்குது. என்னென்னா அந்த மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஆர் ப்ளஸ் 1 kg ஆஃப் ஃபியூவல், இதை போட்டு சிம்பிளாக வந்து மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஏஆருங்கிறது ஆக்சுவல் ஏர் ரெக்யூர்டு, யூனிட் வந்து கேஜி per கேஜி ஆஃப் ஃபியூவல். டிஏஆருங்கிறது தியரிட்டிக்கல் ஏர் ரெக்யூர்டு, கேஜி per கேஜி ஆஃப் ஃபியூவல். இந்த மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஏஆர் வேல்யூயும் டிஏஆர் வேல்யூயும் தெரியணும். அதுக்கு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இந்த ஆக்சுவல் ஏர் ரெக்யூர்டு இதை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னென்னா 1 + % ஆஃப் எக்ஸஸ் ஏர் சப்ளைடு பை 100 இன்ட்டு டிஏஆர். இதான் வந்து எக்ஸஸ் ஏர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா.
இதுதான் வந்து ஆக்சுவல் ஏர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் ஏர் சப்ளைடு சப்போஸ் கொடுத்துருந்தா வச்சுக்கலாம், சப்போஸ் இது கொடுக்கலனா இப்போ O2 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸஸ் ஏர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலானா O2/21 - O2. இதில் 21ங்கிறது என்னது, வால்யூமில் வந்து எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு, 23ங்கிறது வெயிட் ஆஃப் ஆக்சிஜன், 21ங்கிறது வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு 100. இதில் O2 எந்த வேல்யூ எடுக்கணும்னா ஃபியூவலில் இருக்க வேல்யூ எடுக்கக்கூடாது, ஃப்ளூ கேஸ் அனலைசிஸ் வேல்யூ கொடுத்துருப்பான் அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். சப்போஸ் O2 கொடுக்கல, CO2 மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணால் தியரிட்டிக்கல் CO2 % பை ஆக்சுவல் CO2 % -1 இன்ட்டு 100. இது வந்து சிம்பிள் மெத்தடு எக்ஸஸ் ஏர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க தியரிட்டிக்கல் CO2 ஆக்சுவல் CO2 நார்மலாக கொடுத்தாங்கன்னா இது போட்டு கண்டுபிடிச்சலாம். சப்போஸ் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ஃபார்முலா 7900 இன்ட்டு CO2 % இன் தியரிட்டிக்கல் மைனஸ் CO2 % இன்ட்டு ஆக்சுவல் பை CO2 % ஆக்சுவல் இன்ட்டு 100 மைனஸ் CO2 % தியரிட்டிக்கல். இதில் எல்லாமே வந்து ஃப்ளூ கேஸ் அனலைஸ் எடுத்துக்கணும். இதில் CO2 % ஏன்னா ஆக்சுவல் CO2 % இன் தியரிட்டிக்கல்னா தியரிட்டிக்கல் CO2 ஆக்சுவல் CO2 வந்து கொடுத்துருப்பாங்க. தியரிட்டிக்கல் CO2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து இதுதான். தியரிட்டிக்கல் CO2 கொடுக்கலனா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் மோல்ஸ் ஆஃப் C பை மோல்ஸ் ஆஃப் N2 ப்ளஸ் மோல்ஸ் ஆஃப் C இன்ட்டு 100. இந்த 100 வந்து மறந்துடாதீங்க. மோல்ஸ் ஆஃப் C கண்டுபிடிக்க என்ன வெயிட் மோல்ஸ் ஆஃப் கார்பன் இன் ஃபியூவல் வந்து கார்பன் % கொடுப்பாங்கள்ல, அதை எடுத்துக்கணும். பெர்சன்டேஜில் போடக்கூடாது முக்கியமாக. பை கார்பனோட அட்டாமிக் மாஸ் நம்பரு 12. இதுலேருந்து மோல்ஸ் ஆஃப் கார்பன் வந்து கிடச்சிரும். அதுக்கடுத்து வந்து மோல்ஸ் ஆஃப் N2க்கு ஃபார்முலா. இங்கே மோல்ஸ் ஆஃப் C பை மோல்ஸ் ஆஃப் N2 கொடுத்த மோல்ஸ் ஆஃப் C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மோல்ஸ் ஆஃப் N2க்கு ஃபார்முலா. மோல்ஸ் ஆஃப் N2 ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் N2 இன் தியரிட்டிக்கல் ஏர் பை மோல்ஸ் ஆஃப் N2 ப்ளஸ் வெயிட் இன் N2 இன் ஃபியூவல் பை மோல்ஸ் வெயிட் ஆஃப் N2. தியரிட்டிக்கல் ஏரை வந்து கண்டுபிடிக்கணும். தியரிட்டிக்கல் ஏர் இன்ட்டு 77/100/28. 77 முன்னாடி சொன்ன வால்யூம் ஆஃப் நைட்ரஜனு ப்ளஸ் இந்த N2 வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க பை 20. நைட்ரஜனுக்கு வந்து 14, N2 கொடுக்குறதால 28. அதுக்கடுத்தது TAR கண்டுபிடிக்கணும். அதாவது தியரிட்டிக்கல் ஏர் ரெக்யூர்டு. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் டிஆர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மோல்ஸ் ஆஃப் N2ல போட்டு எக்ஸஸ் ஏர் கண்டுபிடித்து அந்த எக்ஸஸ் ஏர்லேருந்து தான் வந்து ஆக்சுவல் ஏர் ரெக்யூர்டு வந்து கண்டுபிடிப்போம். டிஏஆருக்கு ஃபார்முலா தியரட்டிக்கல் ஏர் ரெக்யூர்டு ஃபார்முலா 100/23 8/3C + 8H2 + S - O2. இது எல்லாம் வந்து ஃபியூவல் அனலைசிஸ் வந்து எடுக்கணும். பர்சன்டேஜில் வந்து இது வந்து எடுக்கக்கூடாது. அந்த கார்பன் வேல்யூ வந்து பர்சன்டேஜில் போடக்கூடாது. கார்பன், ஹைட்ரஜன், சல்ஃபர் எல்லாம் பர்சன்டேஜில் வந்து போடக்கூடாது. இந்த டிஏஆர் வேல்யூவை வச்சு அப்புறம் எக்ஸ்எஸ்ஆர் வேல்யூ வச்சு ஏஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஏஆர் வேல்யூவிலேருந்து மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் கண்டுபிடிச்சி அந்த லாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிவோம். அது ஃபஸ்ட்டு இந்த லாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது டிஏஆர், ஏஏஆர், எக்ஸ்எஸ்ஆர் இதெல்லாம் வச்சு மாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் கண்டுபிடிச்சி அதிலிருந்து லாஸ் ஆஃப் ட்ரை ஃப்ளூ கேஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து லாஸ் டியூ டு ஹைட்ரஜன் இன் ஃபியூவல். இது வந்து ரெண்டாவது லாஸு. இதுக்கு ஃபார்முலா வந்து 9 × H2 584 + Cp Tf - Ta/GCV in fuel × 100. Cp ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம். இது எவ்வளவு 0.45 kcal/kg டிகிரி செல்சியஸ். 584 லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன். Tf ஃப்ளூகஸ் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஏ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இதுவும் டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிச்சி எடுத்துடணும். இந்த வேல்யூ எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு லாஸ் டியூ டு ஹைட்ரஜன் ஃபியூலை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது லாஸ் டியூ டு
மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் இன் ஃபியூவல். இதுக்கு ஃபார்முலா வந்து L3 ஈக்குவல் டு M இன்ட்டு 584 ப்ளஸ் CP TF மைனஸ் TA பை GCV இன் ஃபியூவல் இன்ட்டு 100. M மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் இன் ஃபியூவல். இந்த வேல்யூ வந்து பர்சன்டேஜில் எடுத்துக்கூடாது. 584 லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன். CP ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் 0.45 கிலோ கலோரி பெர் கேஜி டிகிரி செல்சியஸ். இந்த வேல்யூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு லாஸ் டியூ டு மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் இன் ஃபியூல் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தது லாஸ் டியூ டு மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் இன் ஏர். இதுக்கு L4 ஈக்குவல் டு AAR இன்ட்டு ஹியூமிடிட்டி ஃபேக்டர் இன்ட்டு CP TF மைனஸ் TA பை GCV இன்ட்டு 100. AAR ஆக்சுவல் ஏர் ரெக்யூர்டு. CP ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் 0.45 கிலோ கலோரி பெர் கேஜி டிகிரி செல்சியஸ். இதை வச்சு லாஸ் டியூ டு மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் இன் ஏரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது 5வது லாஸ். லாஸ் டியூ டு கார்பன் அண்டு கார்பன் மோனாக்சைடு லாஸஸ். இது ஃபார்முலா வந்து L5 ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் CO இன்ட்டு C பை பர்சன்டேஜ் ஆஃப் CO ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் CO2 இன்ட்டு 5744 பை GCV இன்ட்டு 100. எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து வந்து இது முக்கியமாக வந்து இதில் என்ன தப்பு பண்ணுவோன்னா, இந்த கார்பன் வேல்யூ வந்து பர்சன்டேஜில் வந்து இருக்காது. இது பர்சன்டேஜ் ஆஃப் CO இன்ட்டு C. இது முக்கியமாக வந்து பார்க்கணும். இது வந்து பர்சன்டேஜில் வந்து இருக்காது. கார்பன் இன் ஃபியூவல் 41% கொடுத்தாங்கன்னா 0.41 அதை எடுத்து வச்சு போடணும். சப்போஸ் இந்த கார்பன் மோனாக்சைடு வேல்யூ ppm கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து, அதாவது லாஸ் டியூ டு கார்பன் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து L5 ஈக்குவல் டு MCO இன்ட்டு 5744. இந்த MCOனா CO இன் ppm இன்ட்டு 10⁻⁻6 அது ppmக்கு இன்ட்டு ஃபியூவல் கன்சப்ஷன் இன்ட்டு 28. இதில் போட்டு லாஸ் டியூ டு கார்பன் மோனாக்சைடு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தது 6வது லாஸ். லாஸ் டியூ டு ரேடியேஷன் அண்ட் கன்வெக்ஷன் ஆர் சர்ஃபேஸ் ஹீட் லாஸ். இதான் ஃபார்முலா 0.548 இன்ட்டு TS பை 55.55 ஹோல் பவர் 4 மைனஸ் TA பை 55.55 ஹோல் பவர் 4 ப்ளஸ் 1.957 TS மைனஸ் TA ஹோல் பவர் 1.25 இன்ட்டு ரூட் ஆஃப் 196.85 VM ப்ளஸ் 68.9 பை 68.9 பை GCV இன்ட்டு ஃபியூவல் ரேட் இன்ட்டு 100. இதான் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஃபார்முலா. இந்த மேலக்கு மட்டும் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயரில் வரும். அது கன்வெர்ட் பண்ணுறது ஒரு வாட் ஈக்குவல் டு 860 கலோரி பெர் ஹவர். நம்மளுக்கு எல்லாமே கிலோ கலோரியில் வரதால் இதை வந்து மேலே இருக்கிறது கிலோ கலோரியாக மாற்றி, இல்லாட்டினா கீழே இருக்கிறத கலோரியாக மாற்றிங்க. நான் கிலோ கலோரியாக மாற்றி போட்டிருக்கேன். கிலோ கலோரியாக மாற்றியாச்சு. அதாவது 0.86 கிலோ கலோரி பெர் மீட்டர் ஸ்கொயர்டு GCV இன்ட்டு ஃபியூவல் ரேட் வரும். கிலோ கலோரி பெர் மீட்டர் ஸ்கொயர்டு ஹவர் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ஆட் பண்ணி இந்த மீட்டர் ஸ்கொயர்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் வந்து VM அப்படிங்கிறது விண்டு வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்டு. TS சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். முன்னெல்லாம் வந்து டிகிரி செல்சியஸில் எடுத்தோம். இந்த ஃபார்முலா வந்து கெல்வினில் எடுக்கணும். ஃபார்முலாவை பொறுத்து கெல்வினில் கொடுத்துருக்காங்க. TA ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதுவும் கெல்வினில் தான் எடுக்கணும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லாஸ் டியூ டு ரேடியேஷன் கன்வெக்ஷன் லாஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து 7வது இருக்கிற லாஸ் வந்து லாஸ் டியூ டு அன்பர்ன்ட் இன் ஃப்ளையர்ஸ். டோட்டல் ஆஸ் கலெக்டட் பெர் கேஜி ஆஃப் ஃபியூவல் பர்ன்ட் இன்ட்டு GCV ஆஃப் ஃப்ளையர்ஸ் பை GCV ஆஃப் ஃபியூவல் இன்ட்டு 100. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ வச்சு லாஸ் டியூ டு அன்பர்ன்ட் இன் ஃப்ளையர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து லாஸ் டியூ டு அன்பர்ன்ட் இன் பாட்டம் மாஸ். இதுக்கு ஃபார்முலா வந்து டோட்டல் ஆஸ் கலெக்டட் பை
kg of fuel burned into GCV of bottom mass by GCV of fuel into 100. லாஸ்ட்டாக வந்து இந்த 8 லாஸையும் வந்து போட்டு பாய்லர் எஃபிஷியன்சி இன்டைரக்ட் மெத்தடில் வந்து மூலிமா பாய்லர் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான்.